நம்மக்கிட்ட இந்த பேட்டர்ன் இருக்குது, நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. வாங்கினதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு சில டவுட் வருது. அதில் ஃபஸ்ட்டு டவுட்டு வாங்கினது அப்படி பார்த்ததுமே உங்களோட ஃப்ரண்ட் பீஸு பெருசாக இருக்குது, பட்டி சிறுசாக இருக்குது, இதுவும் எப்படி மேட்ச் ஆகும்னு கேட்குறீங்க. இது எதனால அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டாட் பிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் வர அளவு இருக்குல்ல, அதுதான் இந்த பட்டியோட அளவு. ஓகேவா? அப்போனா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது எதுவுமே பெருசு சிறுசுமாக இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். பேட்டர்ன் வாங்கினதுக்கப்புறமா ஒரு சில காமனான டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்க செகண்ட் டவுட்டு உங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வாங்கினதுமே இல்லை நீங்களே போட்டிருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் இதை வாங்கின உடனே இந்த இடத்துல ஷோல்டர் பார்க்குறீங்க. ஒரு சிலர் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படி கேட்குறீங்க. இப்போ வந்து ஷோல்டர் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 3.25 இருக்குது. ஓகேவா? இப்போது தைச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலில் போயிடும், இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலில் போயிடும். அப்போனா 3.25ங்கிறது 2.25 தான் தைச்சதுக்கப்புறம் நடுவில் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த பேட்டர்னை இப்படி இருந்து இப்படி பண்ணக்கூடாது. எதுவுமே இந்த பக்கம் இருந்து இப்படி டைரக்ஷன் தெரியுதா? இங்கேருந்து இங்கே நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகேவா? எனக்கு வந்து 2.25 வேண்டாம், ஒரு இன்னும் நல்லாவே உங்களுக்கு கம்மியாக காமிக்கணுன்றதுக்காக 1.25 1/2 இன்ச் இப்போ நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 1/2 இன்ச் தையலுக்கு 1.25 தைச்சதுக்கப்புறம் எனக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப் வரணும். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு இந்த பக்கம் நெக்கை ஃபினிஷ் பண்ண வேணும். இல்லை எனக்கு நெக்கை வந்து 1/4 இன்ச்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அதனால் இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு, இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு 1.25 ரெடி அளவுன்றனால எனக்கு ரெடி அளவை விட 1 இன்ச்சு கூட்டிக்கிறேன் இங்கேருந்து. ஓகேவா? இந்த எண்டில் கொண்டு போய் இந்த 0 நம்பர் வர மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து நான் வந்து 2.25 மார்க் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க இந்த 1/2 இன்ச் எனக்கு வேண்டாம். ஓகேவா? இதில் இந்த 2.25 என்னது, இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு நடுவில் 1.25 தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு 1.75. நல்லா குட்டியான ஷோல்டர் வேணுங்கிறவங்க ஓகேவா? அங்கே போயிடும். அடுத்து நேராக ஒரு கோடு, அதே மாதிரி உங்களுக்கு நெக்கும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம், இல்லை அதே மாதிரி ஏற்றிக்கலாம். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப இறக்குனீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்போ நான் இங்கேருந்து இங்கே எனக்கு வந்து தைச்சதுக்கப்புறமா 7.5 இன்ச் வரும். ஓகேவா? அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு சேம் இங்கே ஒரு கோடு. ஓகேவா? இங்கேருந்து அதே மாதிரி 1/2 இன்ச் தையலுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றினா துணியில் வரையும்போது சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி போட்டுட்டு, இல்லை இதே நெக் எனக்கு ஓகேனா இதே அளவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஷேப்பை விட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறோமோ சேம் வெட்டி எடுத்துருவோம். ஓகேவா? வெட்டி எடுத்துட்டு உங்கள் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஷோல்டர் குறைஞ்சிருச்சா, குட்டி ஆயிரும். இவ்வளோதான். இவ்வளோதான். ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதை நீங்கள் பேக்கில் என்ன பண்ணுறீங்களோ சேம் பேக்கை தூக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட்டே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சேமாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சேமாக வச்சுட்டு குடஞ்சி வெட்டியிருக்கேன்னா அப்படியே பின் பக்கமாக திருப்பிட்டு இந்த அகலம் தெரியுது எவ்வளோக்கு பெருசாக இருக்குன்னு இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சேம் இதை அப்படியே இவ்வளோதான். சார்ட்டுன்றனால நீங்கள் நல்லாவே ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம், அழிச்சிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தைச்சதுக்கப்புறம் 1.25 ஷோல்டர் வந்துடும். ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் வாங்கின ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இதில் இந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்டில் எனக்கு தைச்சதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப கம்மியாக வருது. இந்த இடம் நடுவில் இருக்கிற இடம். ஓகேவா? சைட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடை எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை எதுவும் பண்ணிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கி வரும், ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த சைடு சென்டர் இது வரைக்கும் உங்களோட விருப்பத்துக்கு அது பெருசாக ஆக்கிக்கலாம், சிறுசாக ஆக்கிக்கலாம். இப்போது இந்த இடத்த நான் பார்க்குறேன், சென்டரில் பார்க்குறேன். ஏன்னா சென்டர் நல்லா கீழே போய் வந்திருக்கா, இங்கே நான் உள்ளே பார்க்குறேன். இங்கே வந்து மொத்தத்துக்கே ஒரு
2.25 இருக்குது. ஓகேவா? இதில் என்ன ஆகும்னா மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ எனக்கு இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் துணியில் வரையும் போது, துணியில் ஒவ்வொரு தடவை துணியில் வரையும் போது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு சார்ட்டில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எதுவுமே இல்லை, எனக்கு இங்கே எல்லாமே கரெக்டு, இங்கே எனக்கு கரெக்டு இருக்குது. நான் ஃபஸ்ட் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் ஒரு தடவை. அரை இன்ச் தையலுக்கு, இங்கே 2 இன்ச் தையலுக்கு 32. இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா உங்களுக்கு எவ்வளோவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவு இந்த இடத்த தூக்கிக்கோங்க. இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் பெருசாயிரும். இந்த இடம் எப்பயும் போல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. 2 இன்ச்சுக்கிட்ட மேலே 1/2 இன்ச் அப்படியே தப்பிங்க. நம்ம கீழே 1/2 இன்ச். அவ்வளோதான்.